அவங்களுடைய மனைவி பேரு வேதவல்லி அம்மா. வேதவல்லி அவங்க குழந்தை வந்த போது பார்த்தோன்னே எப்படியாவது இந்த குழந்தை நீங்க நம்ம வாங்கிக்கலாம் அவங்க கொடுத்துட்டு போன எவ்வளவு நம்ம அரண்மனையில் இருக்க முடியாது அனைத்து பொருள்களையும் கொடுத்தா கூட நம்ம அந்த குழந்தைய எடுத்துக்கலாம் அப்படின்னு தானே தங்க தராசு தட்டின் மேல தராசு தட்டிடும் அரண்மனையில இருக்க முடியாத பொண்ணு ஆபரணம் நகை எல்லாத்தையும் பொன் பொருள் காசு எல்லாத்தையும் ஒரு தட்டுல வைக்கிறாங்க. அப்படியே இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா விட்டு நினைத்தாங்க இந்த ஏழை வார்களுக்கும் நம்ம தக்க சன்மானத்தை கொடுக்கணும், அவங்க இந்த நாள் முதல் கொண்டு என்னைக்கும் அவங்க உயர்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏழை மார்களுக்கும் அவங்க போட 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 இடத்துல அவங்களுக்கு ஒரு தராசு இடம் வந்துச்சு. வந்த உடனே கண்ணையோ தான் கொடுத்து அந்த ஏகாரி மாதிரி அனைத்தாளம்மா மாரியம்மன் சொல்ல முடியாது. மாரியம்மன் பேர் வைக்கல குழந்தையோட சூழ்ச்சியினால அந்த குழந்தையோட சக்தினால பொங்கை ரெண்டும் பாட்டோரியா அந்த அம்மாவுடைய வேதவல்லி அம்மாவுடைய அந்த பொங்கை ரெண்டும் பால் சொல்லிடுது. பால் சொல்லி அம்மாவுக்கு பால் தன்னாக வருகிறது. அப்படி பால் சொல்லும் போது அந்த குழந்தை அழும் போதெல்லாம் அந்த தாயாகப்பட்டவர் பசி தீர்க்கிறாங்க. பசி தீர்த்த உடனே அந்த அம்மாவுக்கு தாளாட்டாங்க. எப்படி தாளாட்டாங்க? தங்க நல்ல தொட்டிலே தாயவர தங்கலத்தி தாளாட்டாங்க. யாரோ அம்மா அவனுக்கு குழந்தைக்கு நம்ம ஒரு பேர் சுட்டு விழா நடத்தணும், பேர் சுட்டு விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி 1000 அந்த நரி தன் கூட்டி